SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். யாழ் காங்கேசந்துறை நாகை கப்பல் சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பம். 2024ஆம் ஆண்டில் வரலாற்றிலேயே அதிகூடிய வருமானத்தை ஈட்டிய இலங்கை சுங்கம். அஸ்பெசும 2ஆம் கட்ட நடவடிக்கை குறித்து வெளியான தகவல். விடுதலை புலிகளுடன் நெருங்கிய உறவை பேணிய மஹிந்த ராஜபக்ஷ காலங்கடந்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல். அரசியலில் களமிறங்கும் எலான் மஸ்க். தொடர்வன விரிவான செய்திகள். தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசந்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறித்த கப்பல் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் காங்கேசந்துறை இடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகம் மற்றும் இலங்கை இடையே கப்பல் சேவை சுமார் 40 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் வடக்கு கிழக்கு பருவமழை காரணமாக தற்காலிகமாக இந்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது. தமது வரலாற்றில் வருடமொன்றில் ஈட்டிய அதிகூடிய வருமானத்தை 2024ஆம் ஆண்டில் இலங்கை சுங்கம் பதிவு செய்துள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டில் இலங்கை சுங்கம் 1.5 டிரில்லியன் ரூபாவினை வருமானமாக ஈட்டியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருக்குட தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் வரி கொள்கை, இறக்குமதியின் அளவு அதிகரிப்பு மற்றும் வரி வசூல் செயல்முறையை திறன்பட செய்வதற்கு சுங்க நிர்வாகம் மேற்கொண்ட மறுசீரமைப்புகள் என்பன இந்த வருவாயை ஈட்டுவதில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் வழங்கிய வரி வருவாய் இலக்குகளை பூர்த்தி செய்து நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு அதிகூடிய பங்களிப்பை வழங்க முடிந்தமைக்காக இலங்கை சுங்கம் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருக்குட தெரிவித்துள்ளார். அஸ்பெசும 2ஆம் கட்ட பதிவு நடவடிக்கை அகில இலங்கை ரீதியாக ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அஸ்பெசும கொடுப்பனவை பெறும் குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரட்ன தெரிவித்துள்ளார். மேற்படி குடும்பங்களின் வங்கி கணக்குகளில் நிலுவைத் தொகையை வைப்பிலிட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அஸ்பெசும 2ஆம் கட்ட பதிவு நடவடிக்கை அகில இலங்கை ரீதியாக ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்கான பயிற்சி கருத்தரங்குகள் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் இடம்பெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்று செவ்வாய்க்கிழமை காரைதீவு பிரதேச செயலாளர் கான அருணன் வழிகாட்டலின் கீழ் காரைதீவு உதவி பிரதேச செயலாளர் சேனா பார்த்திபன் தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஒருபோதும் எதுவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் கொழும்பில் செவ்வாய்க்கிழமை மாலை செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். அப்போது அவர் கூறுகையில், மஹிந்த ராஜபக்ஷவின் மீது புலிகளுக்கு எந்த ஒரு வைராக்கியமும் இல்லை. போரிடம் பெற்ற தருணத்திலும் அவருக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ மீது குண்டு தாக்குதலை நடத்தவோ அல்லது வேறு விதமான தாக்குதலை நடத்தவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ தனியாகவே யுத்தம் செய்தார். நாம் யுத்தம் செய்யவில்லையா? யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய ராணுவ தளபதியான எனது முழுமையான பாதுகாப்பை 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பெறுபேறு வெளியாவதற்கு முன்னரே நீக்கினார். அப்போது எனக்கு அச்சுறுத்தல் இருக்கவில்லையா? வெலிக்கடை சிறையில் என்னை அடைத்த தருணத்தில் புலிகள் அமைப்பை சேர்ந்த ஒருவர் சிறையில் இருந்தார். அந்த தருணத்தில் எனக்கு எவ்வித விசேட பாதுகாப்பும் அளிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பின்னர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த தருணத்தில் ராணுவ தலைமையகத்தில் என் மீது தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்த வந்திருந்த மொரிஸ் என்ற நபரும் நானும் ஒரே வாங்கில் தான் அமர்ந்திருந்தோம். அப்போது எனக்கு அச்சுறுத்தல் இருக்கவில்லையா? மஹிந்த ராஜபக்ஷவிற்கு எதிராக ஒருபோதும் விடுதலை புலிகள் தாக்குதலை நடத்த மாட்டார்கள். மஹிந்த ராஜபக்ஷ பிரபாகரனுடன் சமாதான பேச்சுக்களை நடத்தி யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதாகவே ஆட்சிக்கு வந்தார். போர் முடிவதற்கு 3 மாதங்கள் இருந்த தருணத்தில் போர் நிறுத்தம் ஒன்றையும் அறிவித்தார். பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தப்பித்து செல்லவே அவர் அந்த நடவடிக்கையை எடுத்திருந்தார். போர் நிறுத்த அறிவிப்பு காரணமாக 3 மாதங்கள் போர் பின்னோக்கி சென்றதுடன் ராணுவத்தினரும் 5 கிலோமீட்டர் தூரம் வரை பின்னோக்கி நகரும் நிலை ஏற்பட்டது. மஹிந்த ராஜபக்ஷ புலிகளுடன் நெருங்கிய உறவை பேணியிருந்தார். அதனால் புலிகளால் அவரது உயிருக்கு ஒருபோதும் ஆபத்து இல்லை என்றும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். கோடீஸ்வரரும் எக்ஸ்தல உரிமையாளருமான எலான் மஸ்க் ஜெர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சிக்கு ஆதரவு அளித்துள்ளமை ஐரோப்பிய அரசியலில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது.
ஜெர்மனியின் வார இறுதி பத்திரிகையில் எழுதிய கட்டுரையில் ஜெர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஜெர்மனியின் மாற்றீடு கட்சிக்கு எலான் மஸ்க் தனது ஆதரவினை வெளியிட்டுள்ளார். ஜெர்மனிக்கான இறுதி நம்பிக்கை ஜெர்மனியின் AfD கட்சியை என எழுதியுள்ள எலான் மஸ்க், ஜெர்மனி பொருளாதார கலாசார வீழ்ச்சியின் விளிம்பில் தத்தளிக்கிறது. இது குடிவரவை கட்டுப்படுத்தும் கொள்கை மூலமே ஜெர்மனியால் தனது பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முடியும். இதனால் ஜெர்மனி தனது தனித்துவ அடையாளத்தை இழக்கும் ஆபத்தை தவிர்க்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் AfD கட்சி வரிகள் பொருளாதாரத்தின் மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது போன்ற விடயங்களில் பின்பற்றும் கொள்கையை எலான் மஸ்க் பாராட்டியுள்ளார். எலான் மஸ்கின் இந்த கட்டுரைக்கு ஜெர்மனியில் எதிர்வரும் 23ஆம் தேதி இடம்பெறவுள்ள தேர்தலில் சான்சலர் பதவிக்கு போட்டியிடும் ஃபிரைட்ரிச் மெர்ஸ் எலான் மஸ்கின் இந்த கட்டுரை ஊடுருவும் பாசாங்குத்தன்மை கொண்டது என்று கடுமையாக சாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் காங்கேசந்துறை நாகை கப்பல் சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பம். 2024ஆம் ஆண்டில் வரலாற்றிலேயே அதிகூடிய வருமானத்தை ஈட்டிய இலங்கை சுங்கம். அஸ்பெசும 2ஆம் கட்ட நடவடிக்கை குறித்து வெளியான தகவல். விடுதலை புலிகளுடன் நெருங்கிய உறவை பேணிய மஹிந்த ராஜபக்ஷ காலங்கடந்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல். அரசியலில் களமிறங்கும் எலான் மஸ்க்.